ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் விலையேறப்பெற்ற பரிசுத்தமுள்ள நாமத்தில் அன்பின் வாழ்த்துக்கள். இந்த காலை உங்களுக்கு ஆசீர்வாதமாக இருக்கும். சோர்ந்து போகாமல் இளைப்பாறுதல் தருகிற கர்த்தர் நோக்கி நம்பிக்கையோடு விசுவாசத்தோடு முன்னேறுங்கள். ரொம்ப சோர்ந்துட்டீங்களோ கவலைப்படாதீங்க. ஏசப்பா சோர்ந்து போறவனுக்கு பலனையும் சத்துவம் இல்லாத சத்துவத்தையும் பெருக பண்ணுகிறவர். இந்த வாஷிங்டன் மவுண்ட் அதில் ஒரு பெண் ஏறி கொண்டிருந்தாள். ஏறி 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 ரொம்ப களைச்சிட்டாள். பயங்கர காற்றடிக்கிறோம். அவளுக்கு தெரிஞ்சு விட்டது இனிமேல் என்னால் நடக்க முடியாது. ஆனால் அவளுக்கு தெரியாது கல்லறி தூரத்தில் தான் நான் போக வேண்டிய இடம் என்று தெரியவில்லை. சோர்ந்து படுத்து அந்த குளிர் அவள் செத்து போனாள். கொஞ்சம் தூரம் வந்திருந்தா நமக்கு ஒரு ரெஸ்ட் பிளேஸ் கிடைச்சிருக்குங்கிறது தெரியாம போயிட்டு நம்ம அநேகர் கிட்ட வந்துட்டோம். ஆனால் வாழ்க்கையில சோர்ந்து விடுகிறோம். இஸ்ரவேல் ஜனங்கள் 40 ஆண்டுகள் நடந்து 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 கானான் பக்கம் வந்தாச்சு. அதை வேவு பார்க்க போறாங்க. ஆனா 2 பேர் வந்து சொல்றாங்க அது நல்ல தேசம். எஸ்கோல் பள்ளத்தாக்குல திராட்சை செடி, மாதுளம், திராட்சை, மாதுளை பழங்களெல்லாம் கொண்டு வந்து காட்டுறாங்க. ஆனா 10 பேர் நம்ம திருப்பி போவோம், தலைவர் வேண்டாங்கிறாங்க. சில நேரம் கொஞ்ச நாள் தான். இக்காலத்து பாடுகள் நம்மை வெளிப்பட போகிற மகிமைக்கு ஒப்பிடத்தவர்கள் அல்ல. அவரோடு பாடுபட்டால் அவரோடு ஆளுகை செய்யும். இன்னும் கொஞ்ச நேரம் தான். அல்லேலூயா. 10 நாள் உபத்திரவப்படுவீர்கள். ஆனால் 10 நாள் உபத்திரவப்படுவீர்கள். ஆனால் அற்புதங்களை செய்வீர் என்று ஆண்டவர் சொல்லுகிறார். 3 நாள் உங்க பிரச்சனை மாறும். 4 நாள் உங்க பிரச்சனை மாறும். ஒரு நாள் உங்களுக்கு பிரச்சனை மாறும். நம்புங்க. கிட்ட வந்துட்டீங்க. சோர்ந்து போகாதுங்க. வாழ்க்கையில முன்னேறுங்க முழு பலத்தோடு. அந்த பிள்ளைக்கு மாத்திரம் பக்கம்தான் ஒரு பரலாக தான் நினைச்சிருந்தா அந்த பலனோடு போய் அங்க விழுந்திருப்பா. ஆனால் அந்த குளிர்ல அவள் மரித்து போனாளே. உங்கள் வாழ்க்கை எப்படி இருக்கிறது? சோர்ந்து போகாதுங்கள். ஏசு அப்படித்தானே சொல்லுகிறார். வருத்தப்பட்டு பார சுமக்கிறவர்களே எல்லாரும் ஏற்றவாங்க, நான் உங்களை பாறுதல் தருவேன். ஒரு வசனத்தை வாசிக்க கேட்கலாம். ஆகையால் நீங்கள் இளைப்புள்ளவர்களாய் உங்கள் ஆத்மாக்கள் சோர்ந்து போகாதபடிக்கு உங்கள் ஆத்மாவில் சோர்ந்து போகாதபடி அவரையே நினைத்துக் கொள்ளுங்கள். அவரையே நினைத்துக் கொள்ளுங்கள். அவரையே நினைத்துக் கொள்ளுங்கள். அவரையே நினைத்துக் கொள்ளுங்கள். அவர்களை பாறுதல் தருகிற ஆண்டவர் அந்த இயேசு உங்களை ஆசீர்வதிப்பார். இந்த நாள் உங்களுக்கு ஆசீர்வாதமா இருக்கும். ஜெபத்துல நிலைங்க, துதியில நினைச்சு துதிங்க. அவர் ஆசீர்வதிப்பார். தகப்பனே, இந்த பிள்ளைகள் வாழ்வில் இருக்கிற சோர்வுகளை மாற்றும். நல்ல இளைப்பாறுதலை ஆசீர்வாதத்தை கட்டளையிடும். இந்த நாள் ஆசீர்வாதமாக இருக்கட்டும். இயேசுவின் நாமத்தில் ஜெபம் கேளு பிதாவே, ஆமென். நாளை உங்களை சந்திக்கிறேன். அதுவும் நான் கிருபை உங்களை தாங்கட்டும். God bless you. Have a nice day.